நிச்சயமா மம்தா பஜிக்கு இந்த படத்துல தேசிய விருது கிடைக்குங்க. வேற ஒரு ரேஞ்சில் நடிச்சிருக்காரு. இந்த கதையுடைய கரு வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ஹரி கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கிய ஐயா படத்தில் 45 வயசு கிழமை சரத்குமார், அவரை 20 வயசு இளம்பெண் நயன்தாரா விழுந்து விழுந்து காதலிப்பார். அந்த நாட்டு தான் இது. ஆனால் இது வித்தியாசமான கதை, நிகழ்வுகள் வேறு வேறையாக இருக்குது. பிரமாதமாக இருக்குங்க. சூர்யா பிரமாதமாக நடிச்சிருக்காரு. அவர் சண்டை போடுறது பார்க்கும்போது ஆக்ஷன் பின்னி படம் எடுத்திருக்காரு. சண்டை காட்சிகளை வேற மாதிரி தெரிகிறார் சூர்யா. அந்த பழைய சூர்யாவை கொண்டு வந்துட்டாரு இந்த படத்தில். கருப்பு படத்தை விட வேகமாக அழகாக நடித்திருக்கிறார் சூர்யா. ஆனால் இந்த படத்தில் ஸ்கோர் பண்ணுறது யாருன்னா மம்தா பஜி தான். நிச்சயமாக மம்தா பஜிக்கு இந்த படத்தில் தேசிய விருது கிடைக்குங்க. வேற ஒரு ரேஞ்சில் நடிச்சிருக்காரு. எப்படி தான் இந்த பொண்ணு நடிச்சதுன்னு அவ்வளவு எத்தனையோ நம்ம நதியாவெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் மம்தா பைஜு அப்படியே நடிப்பு ராட்சசியாக மாறிவிட்டார். ஒவ்வொரு சீன்லேயும் பிரமாதமான பாவனை. அந்த கால் சட்டை போட்டுட்டு வர்றாரு, கால் மேலே தூக்கி போட்டு விட்டுறாரு, அனாயாசமாக நடிச்சிருக்காரு. வேற லெவலில் மம்தா பைஜியை பார்க்குறோம். திரும்ப திரும்ப மம்தா பைஜியை இந்த படத்தில் பார்க்கணும் போல தோணுது. அதுமாதிரி ராதிகா சரத்குமார் அம்மாவை நடிச்சிருக்காரு. அதான் தாய் கிழவி, கிட்டத்தட்ட தாய் கிழவியோட விஷயந்தான். ஆனால் அவரும் பிரமாதம் நடிச்சிருக்கார். ராதிகாவுக்கும் மம்தா பஜியாவுக்கும் ஒரு நடிப்பு போட்டியே வருது. அதுக்கான காட்சிகள் பல வைத்திருக்கிறார் வெங்கி அட்லூரி.